நிறைய கிறிஸ்தவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இல்ல. என் பாவம் மன்னிக்கப்பட்டது. என் மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டது. நான் தேவன் என் பாவத்தை மன்னித்து விட்டார். அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இல்ல. எதனாலன்னா, நமக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. என்ன இப்படி சொல்றீங்கன்னு நீங்க கேட்கிறீங்களா? ஆமாங்க. பாவம்னா என்னன்னா, மேபி வேதத்தை நல்லா தியானிச்சவங்களுக்கு 2 பாவம் தெரியும். சில பேர்த்துக்கு 1 மட்டும் தான் தெரியும். அந்த 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3:4 சொல்லியிருக்கு. தேவனுடைய கட்டளைகளை மீறுவது. அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். நீங்க நார்மலா எந்த ஒரு கிறிஸ்தவர எடுத்துக்கிட்டாலும், அவங்ககிட்ட பாவம்னா என்னன்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா, கட்டளைகள் மீறுவது, தேவன் சொன்ன கற்பனைகளை மீறுவது, இதுதான் பாவம்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் இன்னும் நல்ல வேதத்த தியானிக்கிறவங்க, நெறைய பேர் நம்ம பழைய ஏற்பாட்டிலேயே இருப்போம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம வரவே மாட்டோம். புதிய ஏற்பாட்டுல நம்ம தியானிக்கும்போது, நமக்கு ஒரு வசனம் இருக்கும் அதுல. நீங்க வாசிச்சீங்கன்னா, யாக்கோபு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும், அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இல்லையா? இது 2வது பாதம். அதாவது தேவனுடைய கட்டளைகள் மீறுவது ஒரு பாவம். நமக்கு ஒரு நன்மை செய்யும். இல்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு நம்மளால உதவி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தும் நம்ம உதவி செய்யாமல் இருந்தோன்னு வச்சுங்களேன், அது பாவம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம நெறைய நேரத்துல நம்மளால செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப முடியாம கடன் கேட்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். நம்ம கையில காசு வச்சிருப்போம். இந்த காசு வச்சிருந்தும் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கடன் கொடுக்க மாட்டோம்ன்னு சொல்லியிருப்போம். இல்லன்னா உங்க உற்றார் உறவினர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நம்மளால செய்ய முடியும். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சிரத்தை எடுத்து நம்ம செய்ய மாட்டோம். அதுவும் பாவம். அதுதான் இந்த 2 பாவம். இதை நல்லா தியானிச்சவங்களுக்கு இந்த 2 பாவம் தெரியும். இன்னொரு பாவம் இருக்கு. அது நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்துல. ரோமர் 3:23 நான் அந்த வசனத்த வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராகி அதாவது நம்ம எல்லாரும் பாவிகள் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம அத அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம அத அக்செப்ட் பண்றதே கிடையாது. வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவிகள்ன்னு சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ரோமர் 1ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிறது தான் பாவம். மத்ததெல்லாம் பாவம் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வசனம் என்ன சொல்லுது? எல்லாருமே பாவிதாங்க. நார்மலா என்ன பண்ணிக்கிறோம்னா, நம்ம செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். அதாவது நான் அவங்கள போல கிடையாது. நான் விபச்சாரர் போல கிடையாது. நான் இந்த வேசித்தனம் பண்ணல. நான் ஒரே மனைவியுடன் தான் இருக்கிறேன். அவன மாரி நான் டைவர்ஸ் பண்ணல. நான் தண்ணி அடிக்கிறதில்ல. நான் சிகரெட் குடிப்பதில்ல. இந்த மாதிரி வெளிப்புறமான பாவங்களையே வச்சு நம்ம கம்பேர் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம செல்ஃப் ஜஸ்டிஃபிகேஷன், செல்ஃப் ரைச்சியஸ், நான் கரெக்ட்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அந்த பாவத்தின் ஸ்டாண்டர்டை நம்ம குறைச்சிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவராகி, தேவனுடைய மகிமைக்கு கீழே நம்ம இறங்கினோம்னாலே நம்ம பாவம். அதுதான் பாவம். தேவ மகிமைனா என்ன? நீங்க வாசிச்சீங்கன்னா யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை காண்போம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது.